ஹலோ மெடபடிஸ், வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பராசக்தி அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். பராசக்தி சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். சுதா கொங்கரா அவங்க தான் டைரக்டர். ஜிவி பிரகாஷ் அவர் தான் மியூசிக். ஜிவி பிரகாஷ் அவருடைய 100th ஃபிலிம், 100வது படம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவிலே சரி, எல்லா இடத்துலையுமே. ஸோ அது ஒரு டிபேட்டாகவே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ட்ரைலர் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க. अरे हिंदी में बोल मद्रासी. मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला. हिंदीக்காரர் மதுரை ஆத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறாம வீட்டுக்கு வந்துட்டு போற. எதுக்கு கேடுவி போடுற ரசம் சோறு தத்தீங்க? வா. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா. நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்தி கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா? போடா. நீ சொல்லு. ஓ ये एक मूर्ख है. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது, எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை. டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான். உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. சத்தம் கேட்டு அவனே வருவான். Mr. Anna, are you behind this? No ji, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் ஆர்டர்ஸ். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல் ஸ்கம். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. Wow. Three minutes 16 seconds இருக்குது. ஸோ எங்கேயுமே ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பக்கா அந்த பீரியாடிக் அந்த பேட்டர்னில் நம்மளே அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது இந்த ட்ரெய்லர். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பிஜிஎம் வைஸ் வந்து ஜிவி அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பிஜிஎம் வந்து வேறு லெவல்லேருந்து அது அந்த கடைசி அவங்க 2 பேருமே அந்த ஃபேஸ் ஆஃபுக்கு அந்த வந்து பிஜிஎம்மும் சூப்பராக ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது பிஜிஎம். ஏன்னா பீரியாடிக் ஃபிலிமுங்கிறதுனால யூனிக்காக இருக்குது. ஸோ விடுதலை படத்தில் சூரிக்கு சுப்பீரியர் ஆஃபீஸராக இருப்பார்ல, அவர் வந்து பார்க்க அந்த அண்ணா அவருடைய ரோல் மாதிரி தெரியுது. ஸோ நிறையா அந்த பீரியாடிக் டைம்ன்றதுனால அங்கே அப்போ அவங்க ஆட்சி இதுன்னு எதாவது இருக்கும், அந்த பொலிட்டிக்கலி இதாக இருக்கும். ஸோ ஒரு இந்த டிஎம்கே அந்த அவங்களுடைய அப்போ நடந்த அந்த போராட்டம் அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படமாக இருக்குது.
ஸோ அதனால் வந்து ரியல் லைஃப் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு லைனை எடுத்து சூப்பராக கையாண்டுருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த இந்தி திணிப்பு அது இதுன்னு இருக்கும்போது வந்து எங்கே எப்படியாவது கொஞ்சம் பிசு தட்டுச்சுன்னா அது வேறு மாதிரி ஆயிரும். மொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டே படத்துக்கு எதிராக வர மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக கையாண்டுருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்கே அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது ட்ரெய்லரில். ரவி மோகன் அவருக்கு அந்த முடி சுருட்ட முடியும் அந்த ரோலில் அந்த கெட்டப்பில் அவர் பார்க்கும்போது வந்து சூப்பராக இருக்குது. வில்லன் பீக் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதி பகவன் அதில் வந்து ஒரு மாதிரி சட்டிலாக ஒரு மாதிரி வில்லனிசம் பண்ணியிருப்பார். இதில் இறங்கி அடிப்பாருன்ற ஒரு இது இருக்குது. அதர்வாக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குதுன்னு தோணுதுங்க. அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எஸ்கே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்ரீலீலா வழக்கம் போல் அவங்க ஒரு மேபி படத்தில் சீனில் பார்க்கும்போது நமக்கு தெரியலாம். இப்போதைக்கு ட்ரெயிலரில் பார்க்கும்போது அவங்க லவ் சீனு அந்த லவ் போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்க சொல்லும்போது வந்து எனக்கு பிடிச்ச ரோலு இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூவில். ஸோ அவங்களுக்கு என்ன மெயின் அந்த படத்தில் எப்படி ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. சுதா கொங்கரா அவங்க சூரரை இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நல்லா பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. Jan 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போக இந்த ட்ரெய்லர் அதுக்கான நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இந்த வியூஸை பற்றி சொல்கிறேன். ஸோ வியூஸ் மட்டும் இவ்வளோ இருக்குது, ஏன் லைக்ஸ் இல்லை, கமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது போயிட்டுருக்கு. இந்த தளபதி விஜய் சொல்கிற டைலாக் தான் ஞாபகம் வருது. அரசியலில் பூந்து விளையாடுங்க, ஆனால் விளையாட்டில் பூந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் பூந்து அரசியல் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படத்தை வந்து ஆர்கானிக்காக நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஒன்று பண்ணிங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இது தேவையில்லாமல் இது வந்து கான்ட்ரவர்சியாக தான் உருவாகுது. மேபி அது வந்து ஃப்யூச்சரில் இந்த ஆக்டர்ஸோடைய கெரியரை காலி பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு ஸோ அவங்களும் யோசித்து இது பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அது வாட் எவர் இட் இஸ் நமக்கே அதாவது கொஞ்சம் டெக்னாலஜி தெரிஞ்ச நமக்கே அது புரியுதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னேன்னா நீ விஜய் ஃபேன்ப்பா அதனால தான் அப்படி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு ஏதாவது வருமோ அப்படின்னு தோணுது. ஸோ எதாக இருந்தாலும் வந்து மனசுலேருந்து சொல்கிறேன், விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வந்து மேட்டர் இல்லை. இதே இடத்துல வேறு படத்துடைய காம்படிஷனாக இருந்தாலுமே நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எஸ்கேவுடைய முந்தைய திரைப்படங்களோட ட்ரெய்லர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு. இப்போ சடனாக இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நான் பார்த்துட்டு இருக்க டைமில் 48 or 49 மில்லியனோ போயிருக்கு. ஸோ இது அஜித் சார் படத்தோட ட்ரெய்லருக்கோ ரஜினி சார் படத்தோட ட்ரெய்லருக்கோ நடக்காத விஷயம். ஸோ அவங்களோட இன்னும் ஒரு எஸ்கே வளரலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெய்லருக்கு வந்து இவ்வளோ வியூஸுங்கிறது தான் நிறைய பேரெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கிற ஒரு கொஷின் ஏற்படுத்துது. இதுவே வந்து ரஜினி சாரோடதோ அஜித் சாரோடதோ அப்படி போயிருந்தால் பெருசாக அந்த டிபேட் வந்திருக்காது. அதுக்காக வந்து ஒரு இவருடைய படம்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. நான் சொல்கிற அந்த மேட்டரை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன நடக்குது, பின்னாடி யார் இருக்கா, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, அவ்வளோ தெரியாமலாம் இல்லை அவங்க. ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க.